ஹாய் கீக்ஸ், எப்படி இருக்கீங்க? சந்திரமோகன் ஜெயின், பகவான் ரஜினிஷ், ஓஷோ இவருடைய பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க. கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் யாரெல்லாம் இவருடைய ஆசிரமத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் ஒரு எக்ஸ்டசியில் இருப்பாங்க, சந்தோஷமாக ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சொசைட்டியோட சம்பந்தம் இல்லாமல் வேறுபட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு அவருடைய வார்த்தைகள், ஃபிலாசபி அண்ட் சொல்லி கொடுக்குற மெடிடேஷன் இம்பேக்ட் கொடுக்கும். டெய்லி இந்த சொசைட்டினால் வர ப்ரெஷரில் இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு எப்படி வாழணும்னு ஒரு வழியை காட்டிருக்காரு ஓஷோ. பல பேர் அவர் அப்போஸ் பண்ணாலும் திட்டினாலும் ஒரு விஷயம் மட்டும் கரெக்ட். அது என்னன்னா, அவருடைய வார்த்தைகள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னா, இந்த சொசைட்டி அண்ட் அவங்க வைக்கிற ரூல்ஸ் எல்லாம் ஒரு முறை மறைஞ்சிட்ட மாதிரி இருக்கும். நம்ம மைண்டில் நம்ம வச்சுக்கிட்ட பவுண்டரிஸ் எல்லாம் காணாமல் போய் நமக்கு இனி எந்த ஒரு தடைகள் இல்லைன்னு தோணும். நம்மளோட முன்னாள் பிரதமரான மன்மோகன் சிங், புத்திஸ்ட் மாஸ்டர் தலைலாமா, ஹாலிவுட் ஸ்டாரான டாம் க்ரூஸ் வரைக்கும் இந்த உலகத்தில் பல பேர் அவருடைய புக்ஸ்னால இம்பேக்ட் ஆனவங்க தான். அந்த புக்ஸ்லேருந்து அவருடைய ஃபிலாசபிஸ் சிம்பிளிஃபை பண்ணி ஓஷோ சொன்ன சில லைஃப் லெசன்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போகும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், த குவெஸ்ட் ஃபார் செல்ஃப் டிஸ்கவரி. எப்போ நமக்குள்ளே இருக்கிற ஈகோவை ரியலைஸ் ஆகுமோ அப்போது அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஜஸ்ட் அது ஒரு பழைய பழக்கம் மாதிரி மாறிடும். ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, வாட்ச் இட், டோன்ட் ஜட்ஜ் இட். நமக்குள்ளே இருக்கிற ஈகோவை பாருங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள், புரிஞ்சிக்கோங்க. அதை விட்டுட்டு அதை பற்றி யோசிக்கக்கூடாது, கரெக்டாக தவறா இல்லைன்னு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அண்ட் அப்படி பண்ணால் ஈகோ இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆகிடும்னு சொல்கிறாரு. ஸோ ஓஷோ சொன்ன மாதிரி அப்சர்வ், ஆக்செப்ட் அண்ட் லெட் கோ. ஆக்சுவலாக ஈகோன்னா என்ன? ஜென்ரலாக யாராச்சும் ஆட்டிடியூட் காட்டினாலோ இல்லை திமிரா பேசினாலோ இவனுக்கு ஈகோ இருக்குடான்னு சொல்லுவோம். அந்த ஈகோக்கு வெவ்வேறு வடிவங்கள் இருக்கும். எப்போ நான் என்ற ஈகோ இருக்குமோ அப்போது நமக்கு அது ஒரு வருத்தத்தை தான் கொடுக்கும். அதுக்கு தான் ஓஷோ நமக்குள்ளே இருக்கிற ஈகோவை விட்டுட்டு செல்ஃப் டிஸ்கவர் பண்ணிக்க சொல்கிறாரு. ஸ்பிரிச்சுவல் ஜர்னியில் ஃபர்ஸ்ட் இந்த செல்ஃப் டிஸ்கவரி அப்படின்னா நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறது. நமக்குள்ளே இருக்கிற ஈகோவை விட்டுட்டு இன்னர் பீஸ் அண்ட் அவேர்னஸோட வாழறது. இந்த விஷயத்துக்கு நம்ம சுற்றி இருக்கிற சொசைட்டி ஃபுல்லாக கனெக்ட் ஆவாங்க. இப்போ இருக்கிற காலத்தில் மன நிம்மதி விட அடுத்தவங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் பொருட்கள் மேலே தான் அதிகமாக இருக்குது. இந்த மாயையிலேருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இம்பாசிபிள்னா மட்டும் கிடையாது. இதுக்கு ஓஷோ கொடுக்குற சொல்யூஷன் என்னென்னா, லைஃப்பில் இருக்கிற சேலஞ்சஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸில் நம்ம ஃபோக்கஸை வைக்கிறது. எதுக்குனாலும் ரியாக்ட் ஆகாமல் அப்சர்வ் பண்ணுங்கள். சப்போஸ் சடனாக டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டிங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் மைண்டில் வர டென்ஷன் அண்ட் இரிட்டேஷனை அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லலாம், வெயிலில் பல மணி நேரம் டிராஃபிக்கில் இருக்கும்போது இந்த அப்சர்வேஷன்ன்றது எங்கேருந்து வரும்னு. அது கரெக்ட் தான், ஆனால் ஜஸ்ட் ஒன் டைம் உங்களுக்கு வர இரிட்டேஷனுக்கு ரியாக்ட் ஆகாமல் மைண்டில் அப்சர்வ் பண்ணி அதை ஆக்செப்ட் பண்ணுங்கள். ஆக்செப்ட் செஞ்சு அதை விட்டுடுறேன்னு உங்களோட நீங்கள் சொல்லிக்கோங்க. அப்போது அதில் இருக்கிற மேஜிக் உங்களுக்கு புரிய வரும். எதுவும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எதுக்கு கோபம் வருது, யாருனால கோபம் வருது, இதை எதுவும் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு கோபம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சிச்சுவேஷனை ஸ்மூத்தாக மாற்றிக்கோங்க. ஸோ அப்சர்வ், ஆக்செப்ட் அண்ட் லெட் கோ. நெக்ஸ்ட், எம்ப்ரேஸ் சேஞ்ச் அண்ட் அன்சர்டனிட்டி. நம்ம ஆக்செப்ட் பண்ண முடியாத ஒரு உண்மை இருக்குது, அது நம்ம ஆக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த உலகத்தில் மாறாத ஒரு விஷயம் இருக்குன்னா அது மாற்றம் மட்டும்தான். அதுக்கு தான் ஓஷோ சொல்லுவார், வாழ்க்கை ஒரு நதி மாதிரி போய்கிட்டு இருக்கும், பல சர்ப்ரைசஸ் இருக்கும், எதிர்பார்க்காத ப்ராப்ளம் வரும். ஸோ அன்சர்டனிட்டியை பார்த்து பயப்படாதீங்க, ஏன்னா அதுதான் நிஜம்ன்றதுனால. அன்சர்டனிட்டினா என்ன நடக்கும்னு தெரியாது, அதை ஆக்செப்ட் பண்ணுங்க. ஓஷோ வார்த்தைகள் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடும். எதுக்குன்னா, எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கும். டெக்னாலஜி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாளைக்கு என்ன நடக்கும்னு கெஸ் பண்ணுறது கஷ்டம், அண்ட் இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு புரிஞ்சிக்கிறது இன்னும் கஷ்டம். ஸோ இப்படி இருக்கிற நம்ம லைஃப்ஸில் அன்சர்டனிட்டின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு ஓஷோ சொல்கிறாரு. நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை ஆக்செப்ட் பண்ணுறது, சிச்சுவேஷனை வெல்கம் பண்ணி ஓப்பன் ஃபார் சேஞ்சுக்கு பயப்படாமல் இருக்கிறது ஓஷோ ஸ்டைல். அது கெரியராக இருந்தாலும், பர்சனாலிட்டி க்ரோத்தாக இருந்தாலும், ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், இப்படி எதுவாக இருந்தாலும் சரி,
அண்ட் நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் இன்னும் நடக்கும்னு தெரியாமல் இருக்கிறது கூட ஒரு மேஜிக்கல் திங்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஓஷோ சொல்கிற சொல்யூஷன் என்னன்னா, லைஃப்பில் சடனாக ஏதாச்சும் ஒரு ட்ராஜடி நடந்தால் அதுக்கு வருத்தப்படுறது காமன். ஆனால் அதிலிருந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை அண்ட் ஒரு நியூ தாட் ப்ராசஸை பழகிக்கணும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட், எப்பயாச்சும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும்போது அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். எம்ப்ரேஸ் அன்சர்டனிட்டி பிகாஸ் இட்ஸ் த ட்ரூத் ஆஃப் ஹியூமன் லைஃப். நெக்ஸ்ட், த பவர் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் பீயிங் ப்ரெசன்ட். ஓஷோ ஸ்பீச்சஸில் மைண்ட்ஃபுல்னஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷங்க மனசு எப்பவும் பாஸ்ட் பற்றி இல்லை ஃப்யூச்சர் பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு அன்னெசரி ஆங்ஸைட்டி சைக்கிளை கிரியேட் பண்ணிக்கும் அண்ட் அந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும். நம்ம தாட்ஸ் எல்லாம் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சரில் இருக்கிறதுனால ப்ரெசன்ட் மூமெண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓஷோ மட்டும் கிடையாது, பல ஸ்பிரிச்சுவல் டீச்சர் சொல்கிறது ஒன்று தான், ப்ரெசன்ட் மட்டும்தான் உண்மை, அதுதான் ரியாலிட்டி. பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் இதெல்லாம் நம்ம மைண்டில் கிரியேட் பண்ணிக்கிட்ட இல்யூஷன்ஸ். ஒரு வாட்டி உங்கள் தாட்ஸை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மணி நேரம் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா அதில் எவ்வளோ நேரம் ப்ரெசன்ட் மூமெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் உங்கள் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கிறீங்கன்றது நீங்களே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மூமெண்ட்டில் நடக்கிற விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னு பாருங்கள். நம்ம மைண்ட் பாஸ்டில் நடந்த தவறுகளை பற்றி அண்ட் ஃப்யூச்சரில் வர டேஞ்சர்ஸை பற்றி யோசிக்குமே தவிர இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்களை என்ஜாய் பண்ணாது. ஸோ ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வாழ ஓஷோ சொன்ன ரெமெடி என்னென்னா, மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுறது மட்டும் இல்லை, செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது. சப்போஸ் உங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து நீங்கள் டின்னர் பண்ணுறீங்கன்னா, ஒரு கையில் சாப்பிட்டுக்கிட்டு இன்னொரு கையில் ஃபோன் பார்க்குறது, டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற சாப்பாடை என்ஜாய் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு நம்மளை தூரமாக்கும். ஓஷோ சொன்ன மாதிரி சிரித்தாலும் வருத்தப்பட்டாலும் பேசிக்கிட்டு இருந்தாலும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் இப்படி எது பண்ணுறதா இருந்தாலும் முழு மனசோட செய்யுங்க. எதுக்குன்னா, உங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் அந்த மூமெண்ட்டில் மட்டும்தான் இருக்குது, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நாளில் சில நேரமாவது டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் உங்கள் மேலே அட்டென்ஷன் அண்ட் அவேர்னஸோட பாடி அண்ட் மைண்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. செய்கிற வேலையில் அண்ட் சுற்றி இருக்கிற அட்மாஸ்ஃபியர் மேலே மைண்ட்னஸை பழகிக்கிட்டா சில நாட்கள்லேயே லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக மாறிடும். நெக்ஸ்ட், ஃப்ரீடம் த்ரூ அக்செப்டன்ஸ். ஓஷோ அதிகமாக என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாருன்னா, பயத்தை விட அன்பு, காதல் ரொம்ப பெருசுன்னு. எதுக்குன்னா, பயத்தோட எது செஞ்சாலும் அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், சில ஹர்டில்ஸ் இருக்கும். நம்மளுடைய ட்ரூ பொட்டென்ஷியல் வெளியே வராமல் இந்த பயம்ன்றது ஒரு தடைக்கெல்லாம் மாறிடும். அதுவே இஷ்டப்பட்டு அன்போட செஞ்சால் ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனோட செய்யலாம். உண்மையான ஃப்ரீடம் கிடைக்கிறது அன்பில் தான், பயத்தில் இல்லை. ஸோ இந்த பயத்தை விட்டுட்டு அன்போட ஒரு வேலையை செய்யணும்னா அக்செப்டன்ஸில் இருக்கிற பவரை நம்ம புரிஞ்சிக்கணும். பயத்தை நமக்குள்ளே டெவலப் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ். அப்படின்னா நம்ம மைண்ட் எப்பயாவது ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தாலோ ஒரு சேஞ்ச் வந்தாலோ ரெசிஸ்ட் பண்ணிடும், ஏற்றுக்காது. நமக்குள்ளே பல பேருக்கு ஏதோ ட்ரீம்ஸ் இருக்கும், ஆனால் அதை அச்சீவ் பண்ணோன்னா ஏதோ பயம் கூட இருக்கும். ப்ரெசென்ட்டில் இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணுன்னா பயம். எல்லாத்துக்கும் ரீசன் ரெசிஸ்டன்ஸ். ஒரு முறை பயத்தை அக்செப்ட் பண்ணுங்க. எதுனாலும் சரி ஒரு அன்போட கம்பேஷனோட ஜென்யூனாக செஞ்சால் ரிசல்ட் எப்படி இருந்தாலும் முதல்ல அந்த வேலை செஞ்சதுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அக்செப்டன்ஸ்னால் வேலை செய்யாமல் எதுனாலும் பரவாயில்லைன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது கிடையாது. செய்கிற வேலையை இஷ்டப்பட்டு அதனுடைய ரிசல்ட் பற்றி பயப்படாமல் இருக்கிறது. எல்லா விஷயங்களில் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிற இந்த போட்டி உலகத்தில் ஓஷோ சொன்ன இந்த வார்த்தைகள் ஆத்தென்டிக்காக லைஃப்பை லீட் பண்ண நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பயத்தை போக்க ஓஷோ சொன்ன ரெமிடி என்னென்னா, ஃபியர் பேஸ்டு ஒர்க்குக்கு லவ் பேஸ்டு ஒர்க்குக்கு டிஃப்ரென்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். எப்பயாவது பயந்துக்கிட்டு டிசைட் பண்ணதுக்கு முன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் கொடுக்கறது ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் கிடைக்கிறது அக்செப்டன்ஸோட தான். ஃபைனலாக, கம்பேஷன் அண்ட் லவ் ஆஸ் யூனிவர்சல் லாங்குவேஜஸ். கம்பேஷன்னா தமிழில் கருணை. இந்த எமோஷனை நம்ம கம்மியாக எடை போடுவோம். ஒரு வாட்டி நம்மளோட உலகத்தை அண்ட் சுற்றி இருக்கிறவங்கள கம்பேஷனோட பார்க்க ஆரம்பித்தா பாதிக்கு மேலே பிரச்சனைகள் ஈஸியாக சால்வ் ஆகிடும். ஓஷோ ஃபிலாசபி ஃபுல்லாக இந்த கம்பேஷன் சுற்றி தான் இருக்கும். ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, நம்ம முழு மனசோட மெடிடேஷன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எம்பத்தி டெவலப் ஆகும், கம்பேஷனோட பிஹேவ் பண்ணுவோம். நீங்கள் சொல்லலாம், ஈவு இறக்கம் இதெல்லாம் எல்லாரோட மனசில் இருக்கும், திரும்ப செப்பரேட்டாக இது டெவலப் பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்னென்னு. அது கரெக்டு தான். நம்ம மனசில் இந்த ஈவு இறக்கம்ன்றது இருக்கலாம்.
ஆனால் லைஃப் ஸ்டைலில் திங்கிங் பேட்டர்னில் கம்பேஷனை வெளியப்படுத்த மாட்டோன்றோம். முக்கியமாக இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா கிரேஸில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டியோட ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இந்த விதமான டிஃப்ரென்சஸில் நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்க்கறது கம்பேஷன். ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் இறக்கம் காட்டுறது. அதுக்கு தான் ஓஷோ அவருடைய ஃபாலோவர்ஸ்க்கு டெய்லி கம்பேஷனை ஃபாலோ பண்ண சொல்லிக்கிட்டு இருப்பார். முக்கியமாக மெடிடேஷன் பண்ணும்போது நீங்கள் உங்களை வெறுக்கிறவங்கள ஞாபகப்படுத்திக்கிட்டு அவங்கள கம்பேஷனோட பார்க்க ஆரம்பித்தா நெகட்டிவ் தாட்ஸ் ஸ்லோவாக குறைஞ்சிடும். இந்த கம்பேஷன் இறக்கம் காட்டுறதுன்னா அது ஏதோ பெரிய பெரிய தான தர்மம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம கிட்ட இருந்து காட்டுற சின்ன கன்சர்ன் இல்லை எம்பத்தி அடுத்தவங்களுக்குள்ள பல சேஞ்சஸை கொண்டு வரும். சப்போஸ் நல்லா ஃபுல்லாக பிஸியாக இருக்கிற பஸ்ஸில் பெரியவங்களுக்கு சீட் கொடுக்கறது கூட கம்பேஷன் தான். அதே விதமாக ப்ராப்ளம்ஸ் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது கேட்டுக்கிட்டு தைரியத்தை கொடுக்கறது கூட கம்பேஷன் தான். இங்கே கம்பேஷன்ன்றது எதுவும் எதிர்பார்க்காம பண்ணணும். அப்படி இல்லாமல் இப்போ நம்ம பண்ணோம் திரும்ப நமக்கு பண்ணணும், இவன் நம்மளை பற்றி எல்லாரும் கூட நல்ல பெருமையாக சொல்லணுன்ற தாட்டோட எப்பவும் செய்யக்கூடாது. அப்படி பண்ணால் அது கம்பேஷன்னு சொல்ல மாட்டாங்க. அண்ட் நீங்கள் பண்ணுறது ஒரு உதவியாக கூட எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஓஷோட ஃபிலாசபிஸ் பல பேருக்குள்ள பல சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த பாயிண்ட் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். ஜெய் ஹிந்த்.